ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் நம்ம எப்படி மிக்சியில் அரைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு மிஷின்லாம் எல்லாம் லீவாக இருக்குது. இந்த நோய் வந்திருக்கிறதுனால எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. நம்ம வீட்டில் மிளகாய்த்தூள் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுவோம். அதே மாதிரி மஞ்சத்தூள் இல்லாமல் கஷ்டப்படுவோம். நம்ம அது கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம நல்லா வெயிலில் ரெண்டையுமே மிளகாயையும் மஞ்சளையும் நல்லா காய வச்சுட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு சாக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசி சாக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி சாக்கு எடுத்துகிட்டு இந்த மஞ்சள் அள்ளி இதுக்குள்ளே போடுங்க. மஞ்சள் அள்ளி போட்டு நல்லா கட்டிக்கங்க. கட்டிட்டு ஒரு கல்லில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு நம்ம கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழவிக்கல் இருக்கும். அதை எடுத்து நல்லா தட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி தூளாகிடும். இந்த பாருங்கள், மஞ்சள் இந்த மாதிரி தூளாகிடும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சிடலாம். அதே மாதிரி மிளகாயையும் இந்த மாதிரி சாக்கில் இந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிளகாயை இந்த சாக்கில் கொட்டிக்கிறணும். கொட்டிக்கிட்டு அதே மாதிரி இதை கட்டிட்டு நம்ம அதே கல்லை வச்சு நம்ம அடித்தோம்னா இந்த மாதிரி தூள் ஆகிடுச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்சிலையும் நல்லா நைஸாக அரைச்சிரும். நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டி நம்ம அரைச்சோன்னு வச்சுக்கிங்களேன், மூக்கில் தூசி போகாது, இருமல் வராது, தும்மல் வராது, சளி பிடிக்காது. இப்போ சளியெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி இப்போ நம்ம சும்மா கையாலையோ இல்லை ஒரு இதையோ வச்சு இடித்தோம்னாவோ நம்மளுக்கு மூச்சு அப்படியே இதாகி திம்மல் இருமல்லாம் வந்துடும், சளியும் பிடிச்சிக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு சளி பிடிக்காது. அது மாதிரி ஒரு சாக்கில் அரிசி சாக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். அதில் கொட்டி நம்ம இது மாதிரி கட்டிடணும். கட்டிட்டு ஒரு கல்லையோ இல்லை ஒரு கட்டையோ எடுத்து அடித்தோம் நைஸாக நுணுங்கிடும். நுணிச்சது நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜார் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மிக்ஸி மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஜாரு பெரிய ஜார் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்லை சின்ன ஜார் இருந்தாலும் சின்ன ஜாரில் நம்ம போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி அரைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மஞ்சளை போட்டுடலாம். மஞ்சளை போட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். மஞ்சத்தூள் தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருச்சு. நம்ம நுணுக்காமல் போட்டாலும் பிளேடு போயிடும். நம்ம இந்த மாதிரி நுணுக்கி போட்டால் தான் நம்மளுக்கு நைஸாக வரும். இல்லைனா பிளேடு மிக்ஸி ஜாரில் உள்ள பிளேடு போயிடும். நுணுக்காமல் போட்டோம்னா பிளேடு போயிடும். இங்கே பாருங்கள், நைஸாக ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் பரவாயில்ல. இப்போவே நைஸாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துக்கோம். நமக்கு நைஸாக கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரியே கிடச்சிருச்சு. நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் ஒரு ரவுண்டு போட்டது கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது பெரிய ஜாரு, அதனால் போட்டிருக்கோம். இதுவும் நான் கொஞ்சம் விட்டு தான் போட்டேன். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிருச்சு. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக கிடச்சிருச்சு. நமக்கு நம்ம மிஷின்லாம் லீவுன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம மிளகாயை போட்டுடலாம். மிளகாயை நம்ம தனியாக தான் அரைச்சி வச்சுக்க போகிறோம். மிளகாயை நம்ம நுணுக்கி தான் வச்சுருக்கோம். போட்டு நம்ம கொஞ்சம் விட்டு அரைச்சிருக்கோம். நைஸாகிடும். நம்ம இதை இப்போ ஒரு ரவுண்டு போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாயை அதில் போட்டு நல்லா நிறையாவே போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். அதில் பாருங்கள், அந்த நான் இவ்வளோ போட்ட மிளகா அதுக்கு அரைச்சி கீழே போயிடுச்சு. நம்ம ஒன்று நிறையாவே போடலாம். அதில் நம்ம நிறையா போட்டு நைஸாக அரைச்சிடுவோம். உங்களுக்கு மிளகாத்தூள் சூப்பராக நைஸாக கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி காலகட்டத்துலலாம் நம்மளுக்கு மிஷின் லீவு பாருங்கள், ஊரே உலகமே லீவாக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மாதிரி நமக்கு சிலது தெரியாமல் இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் குழம்பு வைக்கலாம், பொரியல் செய்யலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.